ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சண்டை நடந்துச்சு. அதாவது இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் நடுவில் பார்த்தீங்கன்னா திவ்யா, அரோரா, கமருதீன் எல்லாருக்கும் மாறி மாறி முட்டிக்கிச்சு. என்னென்னா டப்புன்னு என்ன பண்ணுறாரு, அரோரா வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு கமருதீன் அந்த மைக் எடுத்துட்டார். கையில் எடுத்து பேசும்போது திவ்யா கத்துறாங்க, உங்களை மைக் எடுக்கக்கூடாதான் சொன்னாங்க, நீங்கள் எப்படி கையை மைக்கில் வைக்கலாம், அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா அவர் சொல்லிட்டார், வந்தவொடனே திட்டவும் செஞ்சார். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி எடுக்கலாம் நீங்கள்? நான் போடுங்கன்னு சொன்னால் போட மாட்டேறீங்க, போட வேணான்னு சொன்னால் போடுறீங்க, உங்கள் கதை என்ன தான் கதை சொல்லிட்டு விழுவிழு வெளுத்தார். போன வாரம் தானே உங்களை வந்து சொன்னேன் நான், நல்லா பண்ணுறீங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அரோரா வந்துட்டு ரொம்ப அதாவது அப்படியே எதிரி மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இதை கமருதீன் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரோரா பின்னாடி சுற்றிட்டு இருந்தார்ல, இப்போது புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் கேட்குறாரு, இவ்வளோனா எங்கள் கூட பேசிட்டு இப்போ அங்கேருந்து பேசுகிறது இதெல்லாம் தப்பு, இதுக்கு பிறகு டபுள் கேம்னா. ஆமாம், இங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வாயெல்லாம் விடுறது கிடையாது, அங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், எனக்கு இந்த குரூப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி பேசுகிறாங்க. அப்போ நீ அன்றைக்கி அமித்தை கூட கலாச்சல, கரண் வேஷம் போட்டப்போ அப்போல்லாம் உனக்கு இனிச்சுதா அப்படின்ற மாதிரி கலாய்க்கும்போது, ஆமாம் அப்படி பேசும்போது டப்புன்னு திவ்யா இருந்துச்சிட்டாங்க. தலை இப்போ இவங்க வந்து மைக்கு இது பண்ணதுனால தான் இங்கே எல்லாருக்குமே எல்லாமே கெட்டு போச்சு, எல்லாமே எடுத்து பிக் பாஸ் எடுத்துட்டார். இப்போ திரும்பவும் விஜய் சேதுபதி அவர் சொன்னதுக்கப்புறம் இவர் எதுக்கு மைக்கு கையில் வச்சுட்டுருக்காரு, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மைக்கை எடு, மைக்கை கீழே வை, மைக்கு கீழே வை, உங்கள் யார் போட சொந்துன்னு. அதுங்களே விஜய் சேதுபதி வந்துட்டார். அப்போ தான் பிடிச்சி இந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு கலாய்ப்பார். ஏங்க உங்களுக்கு எப்போ தாங்க உங்களுக்குலாம் வருத்தணும்? நாங்கள் என்ன உங்கள் வீட்டை வந்து எட்டி பார்த்தோமா? அப்போ தான் அந்த வார்த்தைகள்லாம் வருது. பா வச்சு செஞ்சாங்க, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அரோரா இவ்வளோ நாள் பழகிட்டு டப்புன்னு மாறினாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் கமருதீனுக்கு வந்து அந்த அரோரா பற்றின விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்லேருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றிலாம் பேசுகிறோம். அரோரா இந்த மாதிரி பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுது, இந்த கமருதீனுக்கு தான் தெரிய மாட்டேதுன்னு. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நேற்று பேசியிருப்பாங்க, கமருதீன் கிட்ட எனக்கு பயமாக இருக்குது, அவன் எங்கே என் பர்சனல் விஷயத்தில் வெளியே சொல்லி இது பண்ணுறான்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது மற்றவங்களும் சொல்லுவாங்க, இது என்ன இது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கு, அவர் ஒரு ஃப்ரெண்டுக்குன்னா உயிரே கொடுப்பாங்க, இவருனா பாரு கூட சேர்ந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படி இப்படிலாம் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க, கமருதீன் உன்னை வந்துட்டு யூஸ் பண்ணுறான், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு. என்னையை வச்சு அவன் என்ன பண்ண முடியும்? ஆமாம் உனக்கு யோசிக்க முடியும், பார்த்துக்கோ, அவன் உன்னை யூஸ் பண்ண பார்க்குறான், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அரோரா வந்து எனக்கு இந்த டீம் பிடிச்சிருக்கு, அந்த டீம் எனக்கு பிடிக்கல, நாங்கள் இங்கே நேர்மையாக வந்துக்கிறோம், இது பரவாயில்ல, கரெக்டாக டீமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படி இப்படி சொல்கிறாங்க. அவர் வந்துட்டார். இப்போ அவர் எங்கே போவார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதிக்கிட்ட பேச வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ அரோராக்கிட்டே பேச முடியாது, கானவனத்துக்கிட்ட போகிறோம். ஏன்னா பெஸ்ட்டு என்ன தெரியுங்களா, கமருதீன் கானவனத் தனியாக போயிடணும். தனியாக மீன்ஸ் அவங்க ஒரு தனியாக போயிடணும், விஜய் பார்வதி தனியாக வழக்கம் போல் அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணணும். கானவனத்து இவங்க ரெண்டு பேருக்கு பாலமாக இருக்கணுமே தவிர வேறு மாதிரிலாம் எடுத்து பண்ணக்கூடாது. அவங்க தனியாக கேம் விளாடணும், கடைசியில் தனியாக போய்ட்டு அவங்க கேமை முடிச்சுட்டு அவங்க லவ் பண்ணுறாங்களோ கல்யாணம் பண்ணுறாங்களோ அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். பட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சூப்பராக வரலாம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.